ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.7ல் 9th சம் பார்க்குறோம். கொஷின் நல்லா புரிஞ்சு செஞ்சோன்னா ரொம்ப ஈஸி. கொஷின் பாருங்கள், இனே ஜிபி. ஸோ கொஷின்லேயே ஜிபின்னு கொடுத்துட்டாங்க. த ப்ராடக்ட் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 3 டேர்ம்ஸ் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை ப்ராடக்ட் பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோன்னா வரக்கூடியது 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், அண்ட் த சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ், இருக்கக்கூடிய அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸில் 2 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2, அடுத்த 2, ஃபஸ்ட் 2, லாஸ்ட் 2. இந்த மாதிரி 2 டைம்ஸ் 2 டேர்ம்ஸாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 57/2 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ். அந்த 3 டேர்ம் தான் என்னென்னு கேட்காங்க, கன்சிக்யூட்டிவ் டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை எப்படி எடுக்கிறோங்கிறத பொறுத்து தான் சம் இருக்குது. வெரி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னா எந்த மெத்தடில் எடுக்கணும்னா, இப்போது இது ஒரு ஜிபி, சரி. அப்போ ஜிபியில் ஒரு சீரீஸ் எப்படி இருக்கும் அதை எழுதுவோம். ஃபஸ்ட்டு ஏன்னு இருக்கும், அடுத்து ஏஆர் ஸ்கொயர், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறத விட இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதை விட எப்படி ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்னா, இதுக்கு முன்னாடியும் சில சீரீஸ் போக தான் செய்யும். ஸோ அதை எப்படி எழுதுறோன்னா, ஆறால் டிவைட் பண்ணிகிட்டே வரணும். அதுதான கான்செப்ட், சரியா? ஸோ நமக்கு வந்து R1 = R2 = R3 தானே. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி டேர்ம் என்ன இருக்குன்னா A/R² இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எந்த 3 டேர்ம்ஸ் எடுத்துக்க போகிறோம்னா, இந்த 3 டேர்ம்ஸ், இந்த கன்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ் எடுத்து செய்யும்போது சம் ஈஸியாக சால்வ் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம இதை எடுக்கிறோம். ஒரு சீரீஸில் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் அது எதுனாலும் எடுக்கலாம் இல்லையா? நம்ம இந்த 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ வி டேக் என்ன எடுத்துக்கிறோம், சொல்ல பாருங்கள், A/R, AR. இப்போ இந்த 3 டேர்மே மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது? 27 வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஆர் கேன்சல் ஆயிடுது. ஸோ A × A மீன்ஸ் A³ = 27. அப்போ A என்ன வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா? 9 3s are 27, 3 3s are 9. ஸோ 3/3. A³ = 3/3. ஸோ பவரை ஈக்குவலாக இருக்கிறனால A வந்து கீழே இருக்க 3 ஈக்குவல் ஆகிடும். ஸோ A கண்டுபிடிச்சாச்சு இதை யூஸ் பண்ணி. புரிஞ்சுதா? இதை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிட்டோம், A எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி அடுத்த கண்டிஷன் படி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி 2 டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுத போகிறோம். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு A/R × A ப்ளஸ் A × AR ப்ளஸ் AR × A/R = எவ்வளோ இருக்குன்னா 57/2ன்னு வருதான். இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு R கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, இந்த R கேன்சல் ஆகும். வேறு ஏதாவது கேன்சல் ஆகுமா? ஒன்றுமே கேன்சல் ஆகாது, சரியா? ஸோ இது அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து A² ப்ளஸ் A² ப்ளஸ் A² = 57/2. இதில் ஏக்கு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது 3² R ப்ளஸ் 3² R ப்ளஸ் 3² = 57/2. ஸோ 9/R ப்ளஸ் 9R ப்ளஸ் 9 = 57/2. ஸோ இந்த R வந்து நம்மளுக்கு எல்சிஎம் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணோன்னா இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9 ப்ளஸ் 9R² ப்ளஸ் 9R டிவைடட் பை R, சரிங்க, 2 = 57/2. ஓகேவா? இப்போது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டையும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ என்ன வருதுன்னு பாருங்கள். 9 × 2 18 ப்ளஸ் 18R² ப்ளஸ் 18R = 57R. இப்போது 18R கூட ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இங்கே இருக்க ப்ளஸ் 18R கூட இந்த மைனஸ் 57Rன்னு இங்கே வந்துடும். ப்ளஸ் 18 = 0ன்னு வந்துடும். ஸோ 18R² இது மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்னு பாருங்கள். மைனஸ் வரும். ஓகே, மைனஸ் 39 R ப்ளஸ் 18 = 0. இப்போ இது டிவைடட் பை 3 அதில் டிவைட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இதை விட கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் நம்ம R கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதனால் ஸோ 6R² மைனஸ் 13R ப்ளஸ் 6
equal to 0. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? 6 into 6 36. இங்கே -13 வரணும். அப்போ எந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணும்போது 36 வரும், அதே ரெண்டை நம்ம ஆட் பண்ணும்போது -13 வரணும். ஸோ 36 வரக்கூடிய டேர்ம்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். 2ல் வந்து 15 into 2 30, 17 into 2ங்கும்போது கண்டிப்பாக 13 வராது. அதே மாதிரி 10 3s are 30, 12 3s are 36, 12 + 3 15 வராது, 13 வராது. ஸோ 3 டேபிளே வராது. 4 டேபிளில் 9 into 4, 9 into 4 36, 9 + 4 13. ஸோ இங்கே மைனஸ் வேணுங்கிறனால இதுலேயும் மைனஸ், இதுலேயும் மைனஸ். ஸோ இது அப்படியே எழுத முடியாது. /3 போடணும் இல்லையா? /6 போடணும். இங்கே /6 போடணும். ஸோ 2 2s are 4, 3 2s are 6, 3 3s are 9, 2 3s are 6. ஸோ r - 3/2 இங்கே r - 2/3 equal to 0. இந்த மாதிரி 2 டேர்ம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம ஆர் கண்டுபிடிக்கும் போது 2 ஆர் கிடச்சிருச்சு. இப்போ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணால் இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே r = 3/2ன்னு கிடச்சிருக்கு, இங்கே r = 2/3ன்னு கிடச்சிருக்கு. 2 ஆர் கிடச்சிருக்கு. மேலே ஒரு ஏ இருக்குது, இங்கே 2 ஆர் இருக்குது. அப்போது இந்த ஒரு ஏவையும் இந்த 2 ஆரையும் வச்சு 2 கன்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன். a = 3, r = 3/2. இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ நம்மளுக்கு வந்து a/r வேணும், a வேணும், ar வேணும். a/rனா 3/2. எப்படி எழுதலாம்? 3 × 6/3, 3 தான். அடுத்து 3. இந்த a × rனா 3 × 3/2. ஸோ 9, 2. இது ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ். r = 3/2 அப்படிங்கும்போது இதே மாதிரி அடுத்தது செகண்ட் பார்ட்டு a = 3, r = என்னென்னா 2/3. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a/r, arல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a/rனா a வந்து 3, r வந்து 2/3. அதேமாதிரி இங்கே 3, இங்கே 3 × 2/3. ஸோ இங்கே இது கேன்சல் ஆகும் இல்லையா? ஓகே, என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாமா? இல்லை 3 3 கேன்சல் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து தலைகீழாக போகும், 2/3ன்னு ஆயிரும், 2/3ன்னு. ஸோ 3 3 கேன்சல் ஆகி 2 மட்டும் தான் வரும். சாரி, ஓகேவா? இப்போ இங்கே வந்து 9/2, 3 2. ஸோ சேமாக தான் இருக்குது. 2, 3, 9/2 அல்லது 9/2, 3, 2. இதுதான் ஆன்சர், அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ எப்படி செய்கிறோன்னு தெரியுதா? அவ்வளோதான். ஓகே, 2 ஆர் கண்டுபிடிச்சி 2 ஆரையும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.